இன்னைக்கு நம்ம நேசிக்கிறவர்கள் நமக்கு சில அறிவுரை கூறும் பொழுது, நம்மை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சில காரியங்களை சொல்லும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இது என்ன முள்ளு மாதிரி நமக்கு குத்தி கொண்டு இருக்கிறது, இவர்கள் என்ன இந்த வார்த்தைகளை முள்ளு மாதிரி குத்துகிறது என்று சொல்லி சில நேரங்களில் கலக்கம் அடைகிறோம். அதே போலதான் தேவனுடைய வார்த்தையும் சில நேரத்தில் நம்மை செதுக்குவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அந்த வார்த்தை நம்ம கூட பேசும் பொழுது நம்முடைய இருதயத்தை குத்துகிறது போல நமக்கு தோன்றும். ஆனால் அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது, அந்த வார்த்தையின் மூலமாக, அந்த அறிவுரையின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். பாருங்க, அந்த கழுகை பாருங்க, இந்த குஞ்சை பொரிப்பதற்கு முன்பதாக அது கூடு கட்டும். கூடு கட்டுவதற்கு முன்பதாக முள்ளை வைத்து அதற்கு மேல பஞ்சு போன்ற சில காரியங்களை வைத்து முட்டையை பொரித்து குஞ்சை பொறுக்கும். இந்த குஞ்சை பொரித்த பிறகு இந்த குஞ்சு பறக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே என்ன செய்யும் அப்படின்னா, அந்த பஞ்சு போல காரியங்களை அகற்றி விடும். அந்த முள்ளு குத்தும். காரணம் என்ன தெரியுமா? அந்த முள்ளு அந்த குஞ்சை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, தன்னை போல அந்த குஞ்சு பறக்க வேண்டும், சுயமாக நிற்க வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை செய்கிறது. அதே போல தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை குத்துகிறது என்றால் அந்த வார்த்தை நம்மை செதுக்குகிறது என்று அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.